அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை தேர்தல் பரப்புரைக்கு அனுமதிக்கலாமா? அதுக்கு கூட நம்ம ஆதவர்ஜுனா டிஎம்கே அப்படின்னு கத்துறாப்ல. அண்ணே வளர்ந்துருக்கீங்களே தவிர கொஞ்சமாச்சு யோசிக்க வேணாமா? தேர்தல் பரப்புரைக்கு யார்கிட்ட போய் அனுமதி கேக்குறீங்க? தேர்தல் கமிஷன் கிட்ட. அப்ப உங்களை அனுமதிக்கலன்னா யார் தான் காரணம் சொல்லணும்? தேர்தல் கமிஷன் தானே காரணம் சொல்லணும். இதுக்கு கூட டிஎம்கே காரணம் சொல்லுவீங்க? எங்க நீங்க தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு. எங்களோட தலைவரோட தேர்தல் பரப்புரைக்கு அனுமதிக்காத ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன், தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறேன், மோடி அரசை கண்டிக்கிறேன், அமித்ஷாவை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சோறு திங்கிறீங்களா என்ன திங்கிறீங்கன்னு நான் ஒன்றிய அரசு கேள்வி கேட்டு வீடியோ போட்டா அந்த சங்கிங்களுக்கு கோவம் வந்தா பரவாயில்ல, உங்க கட்சியில இருக்க குட்டி சங்கி முட்டாள் மாதிரி பேசாத. லவுட் ஸ்பீக்கரு நீ அடி முட்டாளா இல்ல உங்க டிஎம்கே இருக்கிறது ஆள் தான் முட்டாள் பார்த்தா அதை விட முட்டாளா இருக்கிறியே. உனக்கு விஜயனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? அந்த மாதிரி டிஎம்கே எத்தனை எவ்வளவு ரூபாய் உங்களுக்கு காசு கொடுத்தாங்க விஜயனை பத்தி பேசுறதுக்கும் அவங்க கட்சிக்காரன் பத்தி பேசுறதுக்கும்? உனக்கு ஒரு தகுதி இருக்கா விஜயனை பத்தி பேசுறதுக்கு? 1% தகுதி இருக்கா? அந்த விஜய் அண்ணாவோட கால் தூசிக்கு நீ வருவியா? முதல்ல ஏதோ பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தான் என்னவோ நாட்டை ஆள்ற மாதிரியும் நீங்க தான் ஆட்சிக்கு மறுபடியும் வர போறீங்க மாதிரி நீ பேசிட்டு இருக்கீங்க. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டும் தான் முதலமைச்சர் ஆக முடியும். நீங்களாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது கிடையாது, சரியா? காசு கொடுத்து ஜெயிக்கிறீங்க. முடிஞ்சா பணமே இல்லாம நீங்க எலெக்ஷன் நின்று பாருங்க பார்க்கலாம். ஒரு ஓட்டு வாங்குவீங்க நீங்க? காசு இல்லாம ஜெயிச்சு பாருங்க, மக்கள் நின்று பாருங்க. முடிஞ்சா கட்ஸ் இருக்காது உங்களுக்கு?